மாவட்டத்தில் 6 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மண்டல உண்ணாவிரதம் தமிழ்நாடு நீதித்துறையில் ஒரு உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் நீதிமன்ற வாசல் முன்பு இந்த அரசினுடைய செவிக்கு எங்கள் கோரிக்கை கேட்கவில்லை என்று உண்ணாவிரதமாக அமர்ந்திருக்கின்றார். செங்கல்பட்டு நீதிமன்றத்தின் முன்பாக இதே நேரத்தில் இப்பொழுது அந்த மாவட்ட தலைவர் பாண்டியன் அவர்களுடைய சகோதரன் வீதியிலே உட்கார்ந்திருக்கின்றார். அரசாங்கத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டுமா? வேலை பார்க்கும் போது செத்து போயிருந்து சாதனைக்காக நல்ல வேலைக்கு வரும், குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இங்கே வேலைக்கு வருகின்றோம். ஆனால் வேலை பழு கேஸ் கட்டி இன்னொரு அரசு கட்டி இருந்தாங்க. ஒரே நாள் 2 ஆளுக்கும் சரி வர முடியாது. 2 நாள் கழிச்சு சரி விழுந்து அதுக்கு ஒரு 3 லட்சம். இப்ப அவர் வாங்குற 7 இன்றைய தேதியில் தமிழகத்தில் 8 மாவட்ட மையங்களில் மண்டல ரீதியாக தமிழக அரசுடைய மெத்தன போக்கையும் தமிழ்நாட்டில் உள்ள நீதித்துறை ஊழியர்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் நலன்களையும் பாதுகாக்க அரசு கடந்த 2019 மாதத்தில் 89 அரசு ஆணைகள் வெளியிட்டது. ஆனால் தமிழகத்தில் மிக முக்கியமான துறையான நீதித்துறை மற்றவர்களை விட காலை 6 மணிக்கே பணிக்கு வந்து இரவு 10 மணி வரை பணி செய்கின்ற நீதித்துறை ஊழியர்களுடைய குறைகளை களைவதற்கு ஒரு ஜிஓ கூட போடவில்லை. 89 ஜிஓக்கள் சரித்திர சாதனை, வாழ்த்துகிறோம். ஆனால் முக்கிய துறையான நீதித்துறைகளுடைய அவலங்கள் அனைத்தும் அரசுக்கு கோரிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் வழக்காகவும் போட்டு தெரிவித்திருந்தும் கூட ஒன்றை கூட இதுவரை அரசு கருத்தில் கொண்டு எங்களுக்கு அரசாணை பிறப்பிக்கவில்லை. நீதித்துறையில் குறிப்பாக சுருக்கெழுத்தாளர்கள் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும் வரை சுருக்கெழுத்தாளராக வேலை பார்த்து பணப்பயன் இல்லாமல் உடல் நலம் குன்றி அவன் விரைவிலேயே மரண தருவாயை அடைந்து கொண்டிருக்கிறான். அலுவலக உதவியாளர்கள் அவர்கள் பிரச்சனை சொல்லி மாள முடியவில்லை. அரசாங்கம் ஒரு வேலை கொடுக்கிறது, அவர்களுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை இதுவரை அரசு சொல்லவில்லை. அவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டுமா அல்லது அதிகாரி வீட்டில் வேலை செய்ய வேண்டுமா, என்ன வேலைதான் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் சம்பளம் மட்டும் கொடுக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன வேலை என்பதை கூட இதுவரை குறிப்பிட்டு தெளிவாக சொல்ல மறுக்கிறது. இதனால் அவர்களுடைய துன்பங்கள் நீதித்துறையை பொறுத்தவரையில் சொல்லி மாளாத அளவில் சிரமமாக இருக்கிறது. விஷயத்திலும் அரசு மெத்தனம் காட்டுமையானால் அரசை எங்கள் 20,000 பேர் நீதித்துறையில் பணி செய்கின்றோம். ஒவ்வொரு வீட்டிலும் 4 பேர்கள் வைத்தாலும் 80,000 பேர் இருக்கின்றோம். இந்த 80,000 பேருமே வீதிக்கு வர அடுத்த முயற்சி இருக்கும். நாங்கள் மட்டுமல்ல, எங்களால் பாதிக்கப்படும் எங்கள் குடும்பம், மகன், பிள்ளை, குட்டிகளும் வீதிக்கு வருவோம்.